அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா யார் இந்த விஜயகாந்த் சீரீஸ்ல 3ஆம் பாகம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுல நாம பார்க்க போறது விஜயகாந்துக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் இருந்த தொடர்பை பத்தி. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு அப்படி என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரஜினி, கமல், சத்யராஜ் அவங்கள மாதிரி 10-15 படங்கள் ஒன்னா சேர்ந்து ரெண்டு பேரும் வேலை பார்க்கல. அதே மாதிரி கமல் மாதிரியே சின்ன வயசுல இருந்து அவரு சிவாஜினால தூக்கி வளர்க்கப்படவும் இல்லை. ஆனாலும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு அப்படி என்ன பெரிய தொடர்பு, அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை சிவாஜி அவர்கள் வயது மூப்படைந்து இருந்த சமயத்துல மொத்த திரைத்துறையினருமே அவரை ஒரு மரியாதை நிமித்தமா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக பார்க்க போயிருக்காங்க. அப்படி போறப்ப விஜயகாந்த் பிரபு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் உங்க கூட வீரபாண்டியன்ற படத்துல நடிச்சிருக்காரு, இவர் பேர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரை அவ்வளவு தூரம் அவர்னால ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியல. அந்த அளவுக்கு சிவாஜி அவர்களுக்கு ஞாபக மறதி ரொம்ப அதிகமாயிருச்சு. இருந்தாலும் அவ்வளவு பெரிய கலைஞர், அவ்வளவு வயதுல மூத்தவர், ஒரு மூத்த கலைஞர் இப்படி நம்மள தெரிஞ்சுக்காம இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப கேஷுவலா பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டு விஜயகாந்த் அங்கிருந்து விலகிடுறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இது ஒரு மற்ற நடிகர்கள் யாருக்காவது நடந்திருந்தா அவ்வளவு பெரிய நடிகரா இருந்து என்ன பிரயோஜனம், நம்மள அவர் கண்டுக்கலையே, நம்மள மரியாதையா நடத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குதிச்சிருப்பாங்க. ஆனா விஜயகாந்த் அவரோட மரியாதை, அவ்வளவு பெரிய நடிகர் இவ்வளவு தூரம் நம்மள தெரிஞ்சுக்கலைங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நாம அதுக்காக பெருசா கோவப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கிற ஒரே இன்னொரு மிகப்பெரிய தொடர்பு என்னன்னா 2001ஆம் வருடம் சிவாஜி அவர்கள் மறைந்தப்ப நடந்ததுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் இறந்தப்ப அவர் பெற்ற மகனான பிரபுவே அவர் பக்கத்துல இல்ல. ஆனாலும் அவரோட இறுதி ஊர்வலம் எப்படி அவ்வளவு ஸ்மூத்தா நடந்துச்சு, அதுக்கு முழு காரணம் விஜயகாந்த் அவர்கள் தான். ஏன்னா பராசக்தியில தொடங்கி அந்த நாள் கௌரவம், அந்த மாதிரி எல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி எல்லாம் படங்கள் நடிச்சு தமிழ் சினிமா நடிகர்களுக்கே ஒரு முன்னுதாரணமா இருந்த அந்த மகா கலைஞனோட இறுதி ஊர்வலம் ஏனோ தானோன்னு நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு அப்போதைய நடிகர் சங்க தலைவராக இருந்த விஜயகாந்த் ரொம்ப மெனக்கட்டாரு. எப்படின்னா பொதுமக்களோட மக்களா வெள்ளை வேட்டி சட்டையை கட்டிட்டு நடு ரோட்ல இறங்கி அந்த அவ்வளவு பெரிய கூட்டத்துல அங்க ஓடி ஆடி திரிஞ்சிட்டு கலவரம் பண்ணிட்டு இருந்த எல்லா மக்களையும் அந்த தோல் துண்டாலேயே அடிக்கிற மாதிரி பாவலாதான் பண்ணாரு. ஒரு அடி கூட அந்த மக்கள் மேல படவே இல்லை. அப்படி எல்லாம் அந்த மக்களை விரட்டி விட்டு அந்த இறுதி ஊர்வலத்துல அந்த சவப்பெட்டியில இருந்த சிவாஜி அவர்களோட உடலை அந்த வண்டி மேல ஏத்துறதுக்கு கை தூக்கி விட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையுமே ஒரு அடிமட்ட தொண்டனா அந்த இடத்துல செஞ்சு முடிச்சு, அதே மாதிரி தகனம் பண்ணி முடிக்கிற வரையிலுமே அந்த கூடவே இருந்து இறுதி அந்த சாம்பலை கொண்டுட்டு போய் அன்னை இல்லத்துல கமலாமா கிட்ட கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போனாரு. அவ்வளவு பொறுப்போட அந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணாரு. அதைய விஜயகாந்த் இறந்த அன்னைக்கு பிரபு அவர்கள் நேர்லயே தன் மொத்த குடும்பத்தோட அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு கண்ணீர் மல்க சொன்னாரு, என்னோட குடும்பத்துக்கு நான் இல்லாத சமயத்துல ஒரு பெத்த மகனம் போல இவ்வளவு தூரம் இருந்து விஜயகாந்த் எங்க குடும்பத்துக்கு உதவி பண்ணியிருக்காரு, என்னைக்குமே நாம அந்த நன்றியை மறக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அந்த நன்றியை பாராட்டுறதுக்காக தான் இன்னைக்கு எங்க மொத்த குடும்பத்தோட நாங்க இங்க வந்திருக்கிறோம். என்னோட மூத்த அண்ணனா தான் நான் அவரை பார்க்கிறேன். ஒரு நல்ல நண்பரா மட்டும் இல்ல, ஒரு கூட பிறக்காத சகோதரனா விஜயகாந்த் எங்களுக்கு இவ்வளவு தூரம் உதவி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் விஜயகாந்தோட ஒரு உண்மையான குணம். அவரோட தலைமை பண்புக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுங்கிறது இதுதான். ஒரு தலைவன்கிறவன் தலைமை பொறுப்பை மட்டுமே வைக்க கூடாது, தொண்டனுக்கும் தொண்டனா இறங்கி வேலை செஞ்சாதான் அந்த தலைமை பொறுப்பு அவங்களையே தேடி வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்து தெளிவா புறப்படுது. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுல சந்திக்கலாம். நன்றி.